ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.16 தான். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.3 இன்ட்டு 0.4. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண 0.3யும் 0.4யும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் 1.16 வந்து எது கீழே இருக்குது அப்படின்னா நமக்கு கிரிட் மாடல் கீழே இருக்குது. ஸோ அப்போ கிரிட் மாடல் அப்படின்னாவே நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் ஆல்ரெடி கிரிட் மாடலில் பார்த்தாச்சு. அப்போ கிரிட் மாடல்னு என்ன பண்ணணும், நமக்கு 10 ரோ 10 காலம் இருக்க மாதிரி. ஸோ இங்கே மேலேருந்து இருந்தீங்கனால 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கணும், 10 பாக்ஸஸ். அதே மாதிரி மேலேருந்து கீழே வரும்போது நமக்கு எத்தனை பாக்ஸ் இருக்கணும், 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு இருக்கணும். மொத்தமாக இது என்ன அப்படின்னா 100 பாக்ஸ் இருக்க மாதிரி நம்ம போட்டு போங்களா. இதுதான் வந்து கிரிட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம எப்படி மல்டிப்ளிகேஷன், ஸோ அடிஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அத்தனை பாக்ஸை ஷேட் பண்ணிப்போங்களா. ஸோ இதில் ஒரு பாக்ஸோட வேல்யூ 0.01 பார்த்தோங்களா. அப்போ ஒரு ரோவோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம், 0.1ன்னு சொல்லலாம், இல்லை 0.10ன்னு சொல்லலாங்களா. டோட்டலாக இந்த 100 பாக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம், 1ன்னு பார்த்தோங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு பேசிக்காக தெரியும். இப்போ வந்து இங்கே மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கே 0.3 அப்படின்னு என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு 0.3 எடுத்துக்கலாம். 0.3னா என்னன்னா 0.30ன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ ஏன்னா சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ரோவோட வேல்யூ 0.1ன்னு சொல்லலாம், இந்த ஒரு ரோவோட வேல்யூ 0.1ன்னு சொல்லலாம், இல்லை 0.10ன்னு சொல்லலாம். பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பரில் லாஸ்ட்டில் எத்தனை ஜீரோ வந்தாலும் அதுக்கு வேல்யூவே கிடையாது, ஓகேவா. அப்போ என்ன பண்ணும், 0.30 அப்படின்னா மொத்தம் இதில் இருக்கக்கூடிய 30 பாக்ஸஸ் ஷேட் பண்ணுவாங்களா. அப்போ இதோட வேல்யூ என்னது, நமக்கு 0.10, அதான் 0.1ன்னு அர்த்தம். ஸோ இப்போ ரெண்டாவது ரோ ஃபுல்லாக நம்ம ஷேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0.20 அப்படின்னா 0.2ன்னு சொல்லிடலாங்களே மொத்தமாக. அப்போ 30 அப்படின்னா 3 ரோவை என்ன பண்ணுவோம், ஷேட் பண்ணிப்போம். அப்போ இதுதான் என்னது 0.30ன்னு சொல்லலாம், இல்லைன்னா 0.3ன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 0.3 என்ன பண்ணிட்டோம், மேலேருந்து கீழே ஷேட் பண்ணிட்டோங்களா. அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, 0.4ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்படின்னா அது என்ன அர்த்தம், 0.40 அப்படின்னு அர்த்தங்களா. ஏன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம எத்தனை பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பருக்கு அடுத்தது நம்ம லாஸ்ட்டில் எத்தனை ஜீரோ ஆட் பண்ணாலும் என்ன தான், இதுவும் சேம் தான் அப்படிங்கிறது போன டேர்ம்லேயே நம்ம பார்த்துருப்போம். அடுத்து இந்த 0.40 நம்ம எப்படி ஷேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ சைடை ஷேட் பண்ண போகிறோம். இது வந்து மேலேருந்து கீழே பண்ணிட்டோங்களா, இது வந்து இந்த வாக்கில் அப்படி பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், ஸோ இது 1 இது அப்படின்னு இதை ஷேட் பண்ணிக்கலாங்களா. அப்போ இந்த ரோ ஃபுல்லாக ஷேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 0.10, அதான் 0.1ன்னு சொல்லிடலாங்களா. ஸோ அடுத்து ரெண்டாவது ஃபுல்லாக நம்ம ஷேட் பண்ணுறோம். அப்போ 0.20, அதாவது 0.2ன்னு சொல்லலாம். அடுத்து தேர்ட் ஒன் ஷேட் பண்ணுறோம். அப்போ இதை ஷேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 0.30, அதாவது 0.3ன்னு சொல்லிடலாங்களா. அடுத்து இதை ஷேட் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு 4 ரோ நம்ம இதே மாதிரி ஷேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், டாப் டு பாட்டம் ஷேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டு ஷேட் பண்ணுறோம். ஷேட் பண்ணியாச்சுங்களா. அப்போது இதுதான் 0.4, 0.4னா 0.40ன்னு அர்த்தம். இதுதான் 0.3, ஓகேங்களா. அப்போ 0.3 டாப் டு பாட்டம் ஷேட் பண்ணிட்டோம், 0.4 லெஃப்ட் டு ரைட்டு ஷேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் எப்படி மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 0.3க்கும் 0.4க்கும் காமனாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் என்ன பண்ணிப்போம் நம்மளோட ஆன்சர். இப்போ காமனாக எது இருக்குது பாருங்கள், இதுவும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ 0.12 பாக்ஸஸ் தான் என்ன இருக்குது, 0.12 பாக்ஸ் தான் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. மொத்தம் 12 பாக்ஸஸ் இருக்குங்களா. இந்த பாக்ஸஸ் மட்டும் தான் என்ன ஆகுது, 0.3க்கு வருது, 0.4க்கும் வருது. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 0.12. ஸோ இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஏன்னா நமக்கு கிரிட் மாடல்னு கொடுத்ததுனால கிரிட் மாடல் போட்டிருக்கோம். அப்போ 0.3 இன்ட்டு 0.4ங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எடுத்துக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரெண்டுமே ஒரு பாயிண்ட் தள்ளி தானே இருக்குது. அப்போ பாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கோங்க. 3 இன்ட்டு 4, 3 4 சார் என்ன 12ங்களா அப்படின்னு போட்டுக்கோங்க. நார்மலாக என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க போட்டுக்கோங்க. அடுத்து இதில் லாஸ்ட்லேருந்து பாருங்கள், இங்கே லாஸ்ட்டில் 4 இருக்குது. 4க்கு முன்னாடி எத்தனை 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. அப்போ நம்மளோட ஆன்சரில் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி, இது 1 டிஜிட் இது 2 டிஜிட், 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம கொஷினில் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டோம். இதுதான் 0.12 அப்படிங்க. இது நார்மல் மல்டிப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் 1.17 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மல்டிபிள்
3.2 இன்ட்டு 2.1. ஸோ 3.2யும் 2.1யும் மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. இது எதுக்கு அடியில் இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து ஏரியா மாடலுக்கு. ஸோ நமக்கு ஒன்று தெரியும், ஏரியா மாடல் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது பெரிய பாக்ஸில் குறிப்போம், பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்குது சின்ன பாக்ஸில் குறிப்போங்களா. அப்போ நம்ம எது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், 3.2வும் 2.1ங்களா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம 3 சின்ன பாக்ஸ் போடணும், சாரி 3 பெரிய பாக்ஸ் போடணுங்களா. 1 2 3 அப்படின்னு பெரிய பாக்ஸ் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 0.2 இருக்கு இல்லைங்களா. அப்போ எத்தனை சின்ன பாக்ஸ், 2 சின்ன பாக்ஸ். இப்போ 1 2 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ என்னது, பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது பெரிய பாக்ஸ்லேயும் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறது சின்ன பாக்ஸ்லேயும் போட்டுப்போம். அப்போது பெரிய பாக்ஸ் எத்தனை வரணும், நமக்கு 3 வரணும், சின்ன பாக்ஸ் எத்தனை வரணும், 2 வரணுங்களா. அப்போ 3.2 போட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 2.1ன்னு கொடுத்துருக்காங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பெரிய பாக்ஸ் 3.2ல் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா 2ஆக பிரிக்கணும். இங்கே 2 அப்படின்ட்டு இருக்குங்களா. அப்போ பெரிய பாக்ஸை 2ஆக பிரிக்கிறோம். அப்போ பிரிச்சோன்னா நமக்கு என்ன வந்துடுது, ஸோ டிவைட் ஆகிடுதுங்களா. அப்போ நடுமத்தில் ஒரு கோடு போட்டாச்சு. அப்போ 2ஆக டிவைட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, 0.1 இருக்குங்களா. அப்போ ஒரு குட்டி பாக்ஸ் வரையணும். ஸோ இந்த ஒரு குட்டி பாக்ஸ் நான் இப்படி கீழே வரைகிறேன், ஓகேவா. இப்போ பாருங்கள் எத்தனை பெரிய பாக்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 பெரிய பாக்ஸ் இருக்கா. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 6 பெரிய பாக்ஸ் எத்தனை இருக்குது. ஸோ இங்கே 2.1ன்னு கொடுத்ததுனால என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி வரைஞ்ச பாக்ஸை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதனால 2ஆ 2 இப்போ பாருங்கள் இங்கே 3.2க்கு என்ன இருந்துச்சு, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று 3 பாக்ஸாக இருந்தது. இப்போ 2.1க்கு என்ன பண்ணுறது, இது 2ஆக வெட்டியாச்சு. அது மாதிரி இங்கே என்ன இருக்குது, ஒரு சின்ன பாக்ஸ் அப்படிங்கிறனால கீழே ஒரு சின்ன பாக்ஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு பெரிய பாக்ஸ் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. அதே மாதிரி சின்ன பாக்ஸ் பாருங்களேன், 1 2 3 4 5 6 இருக்குங்களா. இந்த 2 குட்டி பாக்ஸ் பார்த்திங்கன்னா 2க்கு பொதுவாக வருது. அப்போது இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 இந்த 2க்கும் பொதுவாக வரதை விட்டுருங்க, தனியாக விட்டுருணும். ஏன்னா இதை விட்டுட்டு மீதி எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போ 6.7. இந்த குட்டி பாக்ஸ் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் 6.72. நம்மளோட ஆன்சர் வந்து 6.72ங்களா. இது நார்மலாக நம்ம இப்போ மல்டிபிள் பண்ணலாம். இது வந்து ஏரியா மாடல். நம்ம இப்போ நார்மலாக மல்டிபிள் பண்ணுறோம்னா 3.2 இன்ட்டு 2.1ங்களா. அப்போ என்ன பண்ணணும், ஸோ பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாமல் அப்படி நம்பர் எடுத்து எழுதிப்போங்களா. இப்போ மல்டிபிள் பண்ணுறோம். 1 இன்ட்டு 2 2, 1 இன்ட்டு 3 3, 2 2s are 4, 3 2s are 6. ஸோ ஆட் பண்ண 2 4 + 3 7 6ங்களா. அடுத்து என்ன பண்ணோம், ஸோ பாயிண்ட் இல்லாத எழுதி மல்டிபிள் பண்ணிவிட்டு எத்தனை டெசிமல் பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கேயும் ஒரு லாஸ்ட்லேருந்து பார்த்தா 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. இங்கே என்னது, லாஸ்ட் டிஜிட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குங்களா. இங்கே ஒரு பாயிண்ட் 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ என்ன மொத்தமாக 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, 672ல் 2 டிஜிட் லாஸ்ட்லேருந்து 1 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 6.72ங்கிறது தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.18 பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மல்டிப்ளை த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம கிரிட் மாடலோ ஏரியா மாடலோ எதுவுமே யூஸ் பண்ண சொல்லலை. நார்மலாக என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மல்டிபிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஆஸ் யூஷுவல். ஸோ அப்போ கொடுத்துருக்க கொஷின் என்ன, 2.3 இன்ட்டு 1.4. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2.3 இன்ட்டு 1.4 பாயிண்ட் இல்லாமல் கன்சிடர் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா என்ன ஆகிடும், 2.3 அப்படிங்கிற 23ன்னு வந்துடுங்களா. 1.4 என்ன ஆகும், 14 வந்துடுங்களா. ஸோ இப்படி நம்ம பாயிண்ட் இல்லாமல் எடுத்து நார்மலாக எப்பயும் மல்டிபிள் பண்ணுற மாதிரி மல்டிபிள் பண்ணி லாஸ்ட்டாக ஆன்சரில் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும், 4 3s are 12, மீதி 1. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 4ஆல் 3 மல்டிபிள் பண்ணணும், 4ஆல் 2 மல்டிபிள் பண்ணுவாங்களா. அடுத்து 4 2s are 8, 8 இங்கே ரிமைண்டர் 1 இருக்குங்களா. அப்போ 8 + 1 9 ஆகிடும். அடுத்தது 1ஆல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 3 மல்டிபிள் பண்ணுவாங்களா. இங்கே ஸ்டார் போட்டுக்கணும் லாஸ்ட்டில். அப்படி 1 × 3 3, 1 × 2 2ங்களா. ஸோ அப்போ ஆட் பண்ண என்ன வரும், 2 9 + 3 வந்து 12, மீதி 1 2 + 1 3ன்னு வருதுங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது, 322 அப்படின்னு வருது. நம்மளோட ஆன்சர் என்ன வருது, 322ங்களா. நம்ம கொஷினில் பாருங்கள். ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. அப்போ இங்கே ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ மொத்தமாக எத்தனை டெசிமல் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒன்று இங்கே ஒன்று. அப்போ 1 + 1 2ங்களா. அப்போ நம்மளோட ஆன்சரில் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் லாஸ்ட்லேருந்து. அப்போ லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் 2 டிஜிட். அப்போ 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 3.2
22 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அப்போ தேர்ஃபோர் என்ன எழுதலாம் 2.3 இன்ட்டு 1.4 2.3யோட 1.4 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் 3.22ங்கிறது தான் ஆன்சர். ஸோ இதில் செகண்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5.6 இன்ட்டு 3.2ங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கொடுத்த கொஷின் அப்படியே எழுதிப்போம். அப்போ 5.6 இன்ட்டு 3.2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸோ பாயிண்ட் இல்லாமல் எழுதி மல்டிபிள் பண்ணி வர ஆன்சருக்கு என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக பாயிண்ட் வச்சுப்போங்களா. அப்போது இப்போ 5.6 பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா 56 ஆயிருங்களா. அதே மாதிரி 3.2 பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா 32 ஆயிருங்களா. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2ஆல் 6ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணி ஃபஸ்ட் லைனில் எழுதிப்போங்களா. அப்போ 2 இன்ட்டு 6 12 மீதி ஒன்றுங்களா. 2 இன்ட்டு 5 10 10 + 1 11 வந்துடும். அப்போ 112 வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும், லாஸ்ட்டு இங்கே ஸ்டார் போட்டுக்கணும். 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். 1 டிஜிட் ஸ்டார் போட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நம்ம எழுதணும். அப்போ 3 இன்ட்டு 6 18 மீதி 1 இருக்கும். 3 இன்ட்டு 5 15 + 1 16 வருங்களா. அப்போ 2 இங்கே 1 + 8 9 1 + 6 7 இங்கே 1ங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது 1792 அப்படின்னு வருது. ஸோ நம்ம கொஷினில் இப்போ பார்க்கணும் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 1 டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 1 டெசிமல் பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. 1 டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ எத்தனை இருக்குது, இங்கே 1 இங்கே 1, அப்போ 2 இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர் லாஸ்ட்லேருந்து என்ன பண்ணுவோம் 1 2 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைப்போங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் 17.92. அப்போ தேர்ஃபோர் 5.6 இன்ட்டு 3.2 இதை தானே மல்டிபிள் பண்ணோம். இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது 17.92 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த சம்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.